மணல் கொள்ளைக்கு முக்கியத்துவம் தருவதை விட்டுவிட்டு வாய்ப்புள்ள இடங்கள்ல தடுப்பணைகளை கட்டுதல், நீர்நிலைகளை இணைத்து கொள்ளளவை அதிகரித்தல் போன்ற நடவடிக்கைகளின் மூலம் காவிரி நீர் வீணாக கடலில் கலப்பதை ஓரளவாவது தடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்ததை தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் திறந்து விடப்படுவதால் குறுவை பயிர்களுக்கு போதிய அளவு தண்ணீர் கிடைத்திருப்பதாக தெரிவிச்சிருக்காரு. நீர்நிலைகள் நிரம்பியிருப்பதால் பாசனத்திற்கான தண்ணீரின் தேவை குறைந்துவிட்ட நிலையில் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் சுமார் 10 டிஎம்சி நீர் யாருக்கு பயன்படாமல் வீணாக கடலில் கலக்கும் நிலை உருவாகி இருக்கு என அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. அதே நேரத்தில் எங்கெல்லாம் தடுப்பணைகள் கட்ட வேண்டுமோ அங்கெல்லாம் மணல் குவாரிகளை அமைத்து மணல் கொள்ளை நடந்து வருகிறது என்றும், காவிரி நீர் வீணாக கடலில் கலப்பது மணல் குவாரிகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதும் திமுக அரசின் பரிசு என்றும் அவர் விமர்சித்திருக்காரு. திமுக அரசு இனியாவது திருந்த வேண்டும் என்றும், காவிரி தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தியிருக்காரு.